சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ புக்ல சாய்பாபாவோட உதியோட மகிமைய பத்தி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல எபிசோட் 6. இந்த எபிசோட்ல 2 அழகான அற்புதமான லீலைகள் உதி மூலியமா நடந்த லீலைகளை பார்க்க போறோம். இந்த லீலைகளை நமக்கு சொன்னது யாருன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித். அவர் கைப்பட சாய்லீலா மேகசீனுக்கு எழுதின ஒரு தொகுப்பு. அதுல இருந்து 2 கதையை நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம் தீக்ஷித் அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பாபாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு டிவோட்டி. அவரு பாபா கூடயே வாழ்ற பாக்கியம் கிடைச்ச ஒரு பக்தர். காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு இந்த உதி மூலியமா பல அனுபவங்கள் நடந்திருக்கு. அவருக்கு மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் நடந்திருக்கு. இதை எல்லாமே அவரு தொகுத்து ஒரு புக்கு மாதிரி, ஒரு தொகுப்பறை மாதிரி சாய்லீலா மேகசினுக்கு எழுதியிருக்காங்க. அது எழுதினது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உதி தொடர்பான அனைத்து அதிசயங்களையும் ஒரே நூலாக தொகுத்தால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு மாபெரும் சாஸ்திரம் உருவாகும். இந்த பணியை யாரிடம் பாபா செய்ய விரும்புகிறாரோ அவரை கொண்டு அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் அப்படின்ட்டு பாபா சாஹிப் தீக்ஷித் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு கதையை பார்க்கலாம். தீக்ஷித் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்சின். அவர் ரயில் நிலையத்துல மேலாளர் அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு விசித்திரமான ஒரு நோய் வந்தது. அங்க மும்பைல இருந்த ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர்கள் அவங்க கிட்ட எல்லாம் பார்த்தாங்க. பல லட்சங்கள், அந்த காலத்திலேயே பல லட்சங்கள் செலவு செய்து சிகிச்சையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த நோய் ஃபுல்லா குணமாகல. ஏன்னா அது என்ன மாதிரி நோயின்றது யாருக்குமே சரியா புரியல. அதனால ஃபுல்லா அவங்க ரெக்கவர் ஆகி வரல. ஒரு நாள் அவங்க காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட வராங்க. அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நோய் எனக்கு குணமாகவே மாட்டேங்குது. நான் நிறைய பணம் செலவழிச்சு பார்த்துட்டேன், நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்துட்டேன். ஆனாலும் எந்த ஒரு நிவாரணமும் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ காக்கா சாஹிப் என்ன பண்றாருன்னா, அவருக்கு பாபாவோட உதியை கொடுக்குறாங்க. உதியை கொடுத்துட்டு, இத நீங்க 3 நாட்கள் தண்ணீர்ல கலந்து குடிக்கணும், நம்பிக்கையா இத குடிங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அவர் சொன்ன உடனே அவரும் அவர் ஃப்ரெண்டும் அதே மாதிரி அவர் சொன்னதை கேட்டு 3 நாள் பாபாவோட ஊதிய தண்ணீரை போட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. 4வது நாள் அந்த நண்பர் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோட வராரு. பாபா காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்றாரு, என்னோட நோய் ஃபுல்லா குணமாயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே பாபாவோட உதி அற்புதம் செஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு அந்த நம்ம காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்றாங்க. இப்போ நான் ஃபுல்லா குணமாயிட்டேன், என்னால முழுமையான ஆரோக்கியத்தை உணர முடியுது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. பாருங்க, யாராலையுமே அது என்ன நோயின்னே புரிஞ்சுக்க முடியல. எந்த டாக்டராலையும் அது என்ன வியாதி என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அவர் எவ்வளோ பணம் செலவு பண்ணி டாக்டரை பார்த்தாலும் எதுவுமே கை கொடுக்கல. அவருக்கு கை கொடுத்தது பாபாவோட உதி மட்டுமே. இப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் அவங்க நண்பருக்கு நடந்த இன்னொரு கதையும் இங்க எழுதியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இந்த கதை ரொம்ப வித்தியாசமான கதை. நம்ம எபிசோட்லேயே இதுக்கு முன்ன 5 எபிசோடா நம்ம உதியோட மகிமையை பார்த்துட்டு வரோம். அதுல உதிய தண்ணியில கலக்கி சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு நோய் துன்பங்கள் விலகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க தூக்கம் வராம கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த உதி எப்படி உதவி செஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னா, அந்த காலத்துல பாம்பேயோட புறநகரான பாந்திரால
ஒருத்தவங்க வந்து ரொம்ப கடுமையான தூக்கமின்மை அந்த நோயால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்சோமேனியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல தூக்கமே வராது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு வந்து தூக்கம் வரல. ஆனா ரொம்ப பயங்கரமான கனவு. அவர் தூங்குனாலும் அந்த தூக்கம்னு வராம கனவா வந்துட்டு இருந்தது. அந்த கனவு வந்து அவரோட தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இவரு வந்து எழுஞ்சு எழுஞ்சு உட்காந்துருவாரு. அது வந்து அந்த கனவு அவர தூங்க விடாம வந்து அவர ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்குன்னா, கனவு வந்தா தூங்குனா நமக்கு கனவு வந்துரும்னு சொல்லிட்டு, அவரு தூங்கவே மாட்டாரு. நைட் எல்லாம் முழிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாரி தூங்காம இருந்ததுனால, அவங்களோட உடல் வந்து ரொம்ப வந்து வீக்கா, ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டாரு அவரு. இந்த பிரச்சனைய அவரு வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட வந்து சொன்னாங்க. இப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் அவங்க கிட்ட வந்து பாபாவோட உதிய குடுத்தாங்க. இந்த உதிய வந்து ஒரு சின்ன துணியில கட்டி, நைட்டு நீங்க தூங்கும் பொழுது உங்க தலையணை கீழ வச்சுக்கோங்க அப்படின்னு காக்கா சாஹிப் தீக்ஷித் சொன்னாங்க. சாய்பாபா வந்து உங்களுக்கு கட்டாயம் அருள் புரிவாங்க. உங்க தூக்கமின்மை வந்து சீக்கிரமாவே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சாஹிப் சொல்லி அந்த உதி பாக்கெட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு குடுக்குறாங்க. அதே மாரி அந்த ஃப்ரெண்டும் முழு பக்தி வச்சு, அசைக்க முடியாத நம்பிக்கை பாபா மேல இருந்ததால, அவரு காக்கா சாஹிப் தீக்ஷித் என்ன சொன்னாரோ, அத அப்படியே பின்பற்றினாரு அவரு. அந்த ஃப்ரெண்டு வந்து உதிய குடிக்கவும் இல்ல, அவர் உடல்ல பூசிக்கவும் இல்ல. வெறும் ஒரு சின்ன பொட்டலம் மாதிரி அத கட்டி, அவரோட தலையணை அந்த பில்லோக்கு கீழ வச்சு தூங்குனாங்க. அந்த மாரி தூங்குனதுனால என்ன ஒரு அதிசயம், ஒரு மாற்றம் அவருக்கு நடந்ததுன்னா, அவர வாட்டி பிடிச்ச அந்த பயங்கரமான கனவு, அது வரது ஃபுல்லா நின்னுடுச்சு. அவர் பல நாட்கள் தூங்காம, தூக்கமின்மை அந்த நோயால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு நல்ல அமைதியான தூக்கம். அந்த உதிய வச்சு படுத்ததால பாபாவோட அருளால அவருக்கு அமைதியான தூக்கம் கிடைச்சது. அவரு நல்லா தூங்குனதுனால அவரோட உடலும் ரொம்ப ஹெல்தியா நல்லபடியா ஆனாரு. இந்த அனுபவத்த அவரே வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொன்னாங்க. இந்த அனுபவத்து மூலம் காக்கா சாஹிப் தீக்ஷித் நம்மகிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, உதி வந்து வெறும் சாம்பல் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாபாவோட முழு நம்பிக்கையுடன் அத நம்ப எடுத்துட்டு வந்தோம்னா, பாபாவோட அருளும், பாதுகாப்பும் நம்ம கூடயே இருக்கிறத நம்ப வந்து கட்டாயமா உணர்வோம். சாய்பாபாவோட உதி தெய்வீக சக்தி கொண்டது. அத நம்ப வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட எந்த பிரச்சனை வந்தாலும் அது அது பாபா மேல நம்பிக்கை வச்சு நம்ப வந்து உதிய கட்டாயம் எடுத்துக்கணும். இந்த லீலைய நான் இங்க முடிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம்.